ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரி சமையலறை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கௌரி சமையலறை சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னடா வாழைக்காய் பொரியல் யாருக்கும் செய்ய தெரியாதா அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காயை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேங்க. இது என்ன தண்ணின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அரிசி கழுவுன தண்ணிங்க. இந்த தண்ணியில் நமக்கு சேர்க்கும் பொழுது வாழைக்காய் வந்து கருப்பு கலர் ஆகாத இருக்குங்க. இதை தண்ணியை நான் கழுவி கீழே ஊற்றிட்டு ஒரு டம்ளர் நல்ல தண்ணியை சேர்த்து உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை ஒரு கொத்து சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. வாழைக்காய்க்கு பச்சை மிளகா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நம்ம எடுக்க தேவையில்லைங்க. இப்போ வெங்காயம் வணங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்திக்கலாங்க. வாழைக்காய் ரொம்ப குழைய விட்டு வேக விடக்கூடாது. நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்திருக்கேங்க. இப்படி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் சேர்த்து இப்படி செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே நமக்கு கிடைக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. இப்படி நம்ம மட்டன் மசாலா சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு மட்டன் டேஸ்ட் அப்படியே லைட்டாக கிடைக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கௌரி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.